இந்த அவதானம் என்பதற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை சொல்லும் பொழுதே நாம் இட்டுக்கட்டி கொண்டே முடிவு செய்து கொண்டே போக வேண்டும். அதுதான் அவதானம். கொஞ்சம் அவதானித்து பேசு என்று சொல்லுவார்கள். அப்படின்னா உள்ளுக்குள்ளே நாம் அடுத்து சொல்ல போகிற கருத்தை அப்படியே தொடர்ந்து அது ஒரு ஃபீடு மாதிரி வந்து கொண்டே இருக்கணும். மூளையிலிருந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் பேச முடியும். சொல் விற்பனம் வேண்டும், அவதானம் வேண்டும். அடுத்து கேட்கறது அதை விட முக்கியம், கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து. கல்வி சொல்ல வல்ல நல்வித்தை. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் ஜென்மம் பூரா மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றது? 100 வாட்டி படிக்கிறதா, 200 வாட்டி படிக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அறகுறையா தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு முழுசா தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு முழுசாவும் தெரிஞ்சு போயிடும், வாழ்க்கை பூரா மறக்காது. பூ மேல யாராவது உட்கார முடியுமா? பூவின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அதைவிட மென்மையாக இருக்கிறாள். தாமரை மலரே ஒரு சூக்ஷ்மமான மலர். அந்த சூக்ஷ்மத்தின் மேலே அதிசூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கிறாள் சகலகலாவல்லி. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நீ நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று, இது கஷ்டம்னு யாரும் சொல்லிடக்கூடாதுமா உனக்கு. ஆச்சாரிய சரணத்வந்த்வ ஸ்மிருதேர் வாசகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியாம் நாகமத்ர பிரபுரியதா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து சகலகலாவல்லி மாலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 8வது பாடல். இந்த பாடலில் சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய், நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே என்று ஒரு அழகான ஒரு பாடலை சமைத்திருக்கிறார் தமிழ் மந்திர செய்யுள் குமரகுருபரர். இதுல சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் என்று 3 விஷயங்களை கேட்கிறார். சொல் விற்பனம் என்றால் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இப்போ நம்ம ஒரு இடத்தை கடந்து போய்கொண்டிருக்கிறோம். அங்கே உள்ளுக்குள்ள யாரோ ஒருவர் ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அதை கேட்டுவிட்டு நாம் செல்லும் பொழுது நமக்கு அப்ப உள்ள போக வேண்டிய ஆசை ஏற்பட வேண்டும். 2வது, உள்ளே இருப்பவர்களை முதலிலே அந்த சொல் கட்டி போட வேண்டும். கேட்டார் பிணிக்கும், கேட்டாரை பிணைக்கின்ற விதமாக வேண்டும். பிறகு கேளாரும் வேட்ப, வெளியே ஒருத்தன் போயிட்டு இருக்கான் இல்லையா, அவன் உள்ளே யாரோ ஒருத்தர் அழகா பேசுறாருப்பா, அவர் யார் என்று விசாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வாட்டியாவது அவர் பேசுறத முழுசா கேட்கணும் என்று நினைக்க வேண்டும். கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிம்பார் திருவள்ளுவர். அப்படி இருக்க வேண்டும் சொல் விற்பனம் என்பது. பேச துவங்கினால் அது கேட்பவர்களை கட்டி போட வேண்டும். கேளாதவர்களையும் வேறு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம் கேட்கணும் என்கின்ற ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி சொல் விற்பனம் வேண்டும். அடுத்து அவதானம் என்று ஒரு வார்த்தை. இந்த அவதானம் என்பதற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை சொல்லும் பொழுதே நாம் இட்டுக்கட்டி கொண்டே முடிவு செய்து கொண்டே போக வேண்டும். அதுதான் அவதானம். கொஞ்சம் அவதானித்து பேசு என்று சொல்லுவார்கள். அப்படின்னா உள்ளுக்குள்ளே நாம் அடுத்து சொல்ல போகிற கருத்தை அப்படியே தொடர்ந்து அது ஒரு ஃபீடு மாதிரி வந்து கொண்டே இருக்கணும். மூளையிலிருந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் பேச முடியும். அப்படி இருப்பதற்கு அவதானம் என்று பெயர். இது அவதானம்ங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு அவதானம்னா. அது என்னன்னா சதாவதானம், அஷ்டாவதானம், ஷோடசாவதானம் என்றெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவார்கள். அதாவது இந்த எண் கவனக நிகழ்ச்சி அப்படின்னு இப்ப நடக்கும். ஒரு 10 பேர் 8 பேர் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் தொடர்ந்து 8 கேள்விகளை கேட்பார்கள். அடுத்தடுத்து பதில் சொல்லாம இவர் பேசாம உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அந்த புலவர்னா, முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பித்து கடைசி கேள்வி வரைக்கும் வரிசையா பதில் சொல்லுவார். இது ஒரு விதமான அவதானம், நினைவாற்றல் நிகழ்ச்சி. இன்னொரு விதமான அவதானம் என்னன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது நடுவுல மணி அடிப்பாங்க, ஒரு பூவால அவரை போய் தொடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான 8 விதமான செய்கைகள் அவரை சுற்றி நடக்கும். அவருடைய 5 புலன்களுக்கும் வேலை கொடுப்பது போல 8 விதமான செயல். நடுவுல ஒரு செஸ் போர்டு வச்சிருப்பாங்க, அதை ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருப்பார். இந்த ஒரே நபர் ஒரே சமயத்துல இந்த 8 விஷயங்களையும் பண்ணுவார். இது அஷ்டாவதானம். இது போல 16 விஷயங்கள் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கு. 32 விஷயங்கள் வரைக்கும் செய்யறதுக்கு ஆள் இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு அவதான சித்தியும் உண்டு. அது என்னன்னா, இன்றைக்கு ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வார்.
உதாரணமாக காவிய கண்ட கணபதி முனிகள் என்று ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய ஸ்காலர். உமா சகஸ்திரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நூலை எழுதியவர். ரமணர், அரவிந்தர் இவர்களோடு கூட எல்லாம் இருந்தவர் காவிய கண்ட கணபதி முனிகள். அவருக்கு தொண்டையிலேயே இருக்குமா காவியம். நினைத்தால் ஒரு முழு காவியத்தை அப்படியே சொல்லி விடுவார். அப்பேற்பட்ட ஒரு கவிஞர் வடமொழியில. அவர் சதாவதானி. அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, முதல் நாள் இந்திரன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பேசுவார். அப்ப எதிரில இருந்து ஈசன் தான் முழுமுதற் கடவுள், திருமால் தான் முழுமுதற் கடவுள் இப்படிலாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் இவர் வேதத்திலிருந்து, மற்ற சாஸ்திரங்களிலிருந்து, புராணங்களிலிருந்து எல்லாம் எடுத்து இந்திரன் தான் முழுமுதற் கடவுள்னு நிறுவிடுவர். அடுத்த நாளைக்கு ஈசனே முழுமுதற் கடவுள்பர். அப்ப முதல் நாள் இந்திரன் தான் முழுமுதற் கடவுள்னு, ஈசன் தான் முழுமுதற் கடவுள்னு ஒருத்தர் பேசியிருப்பாருல்ல, அவர்கிட்ட இவர் சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் அவர் எடுத்துன்னு வருவார். நேத்து தானே சொன்னீரு, நீர் இந்திரன் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்றது, ஈசன் ஏன் முழுமுதற் கடவுள் இல்லைன்னு எனக்கு காமிச்சிங்களே, அதையும் சேர்த்து அடுத்த நாளைக்கு ஆர்கியூ பண்ணுவார். அதையும் சேர்த்து ப்ரூவ் பண்ணுவார். இப்படி மூன்றாவது நாள் வாயுதான் முழுமுதற் கடவுள் ஆரம்பிப்பார். இப்படி 100 நாட்கள் தொடர்ந்து 100 தத்துவங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் நிறுவுவது சதாவதானம். இதெல்லாம் அவதானம். இந்த அவதான சித்தி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். இதெல்லாம் இருந்துச்சா நீங்க என்னமோ கதை மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா, குமரகுருபரர் காலம் கூட கொஞ்சம் பின்னாடி. ஆனால் இப்பொழுதும் கூட நமக்கு மிக சொற்பத்தில, மிகவும் சமீப காலத்தில பார்த்தால் கூட உவேசா எழுதுறார் என் சரித்திரத்துல, அவருடைய குடும்பத்திலேயே அவதானிகள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் போய் படித்து கொண்டிருந்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட. அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கூட சில அவதானிகள் தங்கினார்கள். இந்த அஷ்டாவதானம் பண்ணக்கூடியவர்கள், ஷோடசாவதானம் பண்ணக்கூடியவர்கள்லாம் தங்கினார்கள். அதை பார்த்து நாங்களும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டோம் எழுதுறார். இப்படி பல்வேறு தமிழ் கலைகளை இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம். அவதானம் வேண்டும் என்று கேட்கிறார். சொல் விற்பனம் வேண்டும், அவதானம் வேண்டும். அடுத்து கேட்கறது அதை விட முக்கியம், கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து. கல்வி சொல்ல வல்ல நல்வித்தை. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் ஜென்மம் பூரா மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றது? 100 வாட்டி படிக்கிறதா, 200 வாட்டி படிக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாராவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அறகுறையா தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு முழுசா தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு முழுசாவும் தெரிஞ்சு போயிடும், வாழ்க்கை பூரா மறக்காது. இளவயதுல வெங்கடேசன் ஒரு வாத்தியார் இருந்தார், தமிழ் வாத்தியார், எனக்கு தெரிந்தவர். அவருக்கு கம்பத்து வாத்தியார்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவருடைய ஊர் கம்பம்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பாடம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடைக்கல அப்படின்னா ஒரு கம்பத்தை வச்சுக்கிட்டு தூணுக்கு பாடம் சொல்லிட்டு இருப்பார் வீட்டில் உட்காந்து. ஏன்னா அது பைத்தியம் மாதிரி யாருமே இல்லாமல் பாடம் சொல்லிட்டு இருக்காருன்னா, என்ன சாமி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லையா, இந்த புத்தகத்தை நான் பாடம் சொல்லி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, ஒருவேளை மறந்து போயிடுமோன்னு சந்தேகம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணேன், யாருமே இல்லைன்னா கூட நான் தனியாக உட்காந்து இது ஒரு வாட்டி பாடம் சொல்லி பார்த்தேன் அப்படிம்பார். எதற்குன்னா, ஒரு முறை நாம் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்பித்து விட்டோம் என்றால் அதை பிரபஞ்சம் நமக்கு முழுமையாக சொல்லி கொடுத்து விடும், மறக்கவே மறக்காது. அப்புறம் அது ஒரு பெரிய வித்தை. பாடம் சொல்றதுன்ற ஒரு பெரிய வித்தை. தமிழாகரர் ஐயா சாமி தியாகராஜன் சொல்லுவார், நீ தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் நீ பாடிடணும் அப்படிம்பார். உனக்கு சங்கீதம் வருதோ வரலையோ அதை பற்றி கவலை கிடையாது, ஏதோ ஒரு ராகம் போட்டு நீ அந்த செய்யுளை பாடிடு வகுப்புல. அப்படி பாடிட்டானா அடுத்த கிளாஸ்ல நீ பாடாம விட்டானா மாணவர்கள் கேட்பார்கள், பாடு அப்படிம்பாங்க. அப்படி சொல்லும் விதமாக பல்வேறு விதங்களிலே பல்வேறு விதமான சமத்காரங்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான முறைகளை பயன்படுத்தி கல்வி சொல்லி கொடுக்கிறதுங்கிறது ஒரு கலை. மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்கணும், அதோட கூட நடுவுல ஓட்டணும். அதாவது ரொம்ப புரியாத மாணவர்களுக்கு அப்படியே அவர்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது, இல்லை ரொம்ப புரிஞ்ச மாணவர்கள் அவங்களுக்கும் போர் அடிச்சு போயிடக்கூடாது. அதனால அந்த மிடில் பெஞ்சர்ஸ்க்கு எடுக்கிற மாதிரியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படி கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் எனக்கு வேண்டும். சரி, சொல் விற்பனம் விட்டது, எனக்கு நினைச்ச போது கவிதை பாட முடியும், நான் சொன்னேன்னா அப்படியே எல்லோரும் அந்த வார்த்தையை கேட்டு நின்று விடுவார்கள், மேலும் கேளாதவர்களும் என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு விரும்புகிறார்கள். இது இல்லாம அவதான சித்தி வேற எனக்கு இருக்கு, இந்த அஷ்டாவதானம்லாம் நான் பண்றேன், அப்புறம் நான் பாடம் வேற எடுக்கிறேன், நான் லெக்சர் எடுத்தேன் அப்படின்னா மாணவர்கள் குவிகிறார்கள், என்கிட்ட நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு சேர்றாங்க மாணவர்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று வந்துரும் தெரியுமா, என்னது? அகம்பாவம். அது வந்துவிடக்கூடாது என்று மிகவும் கவனமா அடுத்த வார்த்தையை போடுறார் குமரகுருபரர். என்னன்னா, சொல்விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். இது எல்லாமே எனக்கு இருந்தால் கூட நான் கடைசி வரைக்கும் சரஸ்வதிக்கு அடிமை.
அவள் போட்ட பிச்சையினால நான் இன்றைக்கு இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு இத்தனை பேருக்கு பாடம் எடுக்கிறேன். அவதான சித்தி இதெல்லாம் எனக்கு ஏன் வந்தது? சரஸ்வதியினுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். சொல்விற்பரமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நீ எப்பேற்பட்டவள்? நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரு. அவள்தான் சகலகலாவல்லி. அதாவது ஒரு நளின ஆசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறாள். நளினமான ஆசனம், பூ மேல யாராவது உட்கார முடியுமா? பூவின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அதைவிட மென்மையாக இருக்கிறாள். தாமரை மலரே ஒரு சூக்ஷ்மமான மலர். அந்த சூக்ஷ்மத்தின் மேலே அதிசூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கிறாள் சகலகலாவல்லி. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நீ நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று, இது கஷ்டம்னு யாரும் சொல்லிடக்கூடாதுமா. உனக்கு உன்னிடத்துல ஒருவன் வந்தான், ஒரு மூடன் வந்தான். அந்த மூடனுக்கு நீ இந்த சொல்விற்பனம் அவதானம் கல்வி சொல்லவல்ல நல்வித்தை இதெல்லாம் கொடுக்காம போயிட்டானா அவனுக்கு கொடுக்கறதெல்லாம் கஷ்டம்பா. அதுவும் சரஸ்வதிக்கே கஷ்டம்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அரிது என்று யாரும் சொல்லாத வண்ணமாக சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரு. எந்த விதமான ஆயுதத்தினாலும் எந்த விதமான நெருப்பினாலும் நீரினாலும் காற்றினாலும் அழிக்க முடியாத பெருஞ்செல்வ பேரு எது தெரியுமா? கல்வி. அந்த கல்வியாகிய பெருஞ்செல்வ பேற்றை எனக்கு நீ அருளுவாய். ஏன்னா மற்ற இடத்துல நம்ம பார்த்தோம், வெள் ஓதிம பேடே, கலாப மயிலே, இப்படியெல்லாம் சகலகலாவல்லியை, சுவைகொள் கரும்பே, இப்படியெல்லாம் அம்பாளை கூப்பிட்டுட்டு வர்றார். கடைசியில இந்த இடத்துல என்ன கூப்பிடுறாருன்னா கல்வி பெருஞ்செல்வ பேரே அப்படின்னு அம்பாளையே கூப்பிடுறாரு. அம்பாளை இந்த இடத்துல என்ன பேர் வைக்கிறாருன்னா கல்வி பெருஞ்செல்வ பேரு அம்பாள் தான். இந்த சொல்விற்பனம் அவதானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்வி இருக்கு இல்லையா, அந்த கல்வியே அம்பாள் தான். தானே கல்வியாக இருக்கிறாள் சரஸ்வதி. நாம் ஒரு புத்தகத்தை தெரியாதனமா காலால தீண்டிட்டோம்னா கூட என்ன பண்ணுவோம்? எடுத்து கண்ணில் ஒத்திப்போம். ஏன்? அந்த பேப்பர்ல ஏதாவது இருக்கா? இல்லை ஏதாவது சுவாமி புக்கா இருந்தா பரவாயில்ல, ஸ்கூல் புக்கு கூட காலில் பட்டுருச்சுன்னா எடுத்து கண்ணில் ஒத்திப்போம். இயல்பா இதை நம்ம செய்வோம். எதனால என்று கேட்டால் எல்லா விதமான கலைகளிலும் எல்லா விதமான கல்விகளிலும் சரஸ்வதி தானே உரைகிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது இயல்பா நமக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நாம் கல்வியை மதிக்கிறோம், கலைவாணியை மதிக்கிறோம், அவளுடைய அருளை நாம் வேண்டுகிறோம். இங்க என்ன சொல்றார்? ஒரு காலமும் சிதையாமல் இருக்கக்கூடிய பெருஞ்செல்வ பேற்றை நீ எனக்கு நல்குகிறாய். அந்த பெருஞ்செல்வ பேற்றை நல்கக்கூடிய அந்த கல்வியும் நீதான், கலையும் நீதான் என்று மிக அற்புதமாக இங்கே வாணியை துதிக்கிறார் குமரகுருபரர். இப்பொழுது நாம் 8 பாடல்கள் பார்த்து விட்டோம். அடுத்து 9வது பாடலை அடுத்த பகுதியில் சிந்திக்கலாம். நன்றி.